வணக்கம் அன்பு உள்ளங்களே. ஐயா நமச்சிவாயா சேனலின் மூலம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிரிவலம் வரும் காட்சி. திருவண்ணாமலை. நேரம் சரியாக இரவு 1 மணி. டிசம்பர் 9ஆம் தேதி 2025. அப்படி என்ன இந்த கிரிவலத்தில் இருக்கிறது? இரவு முழுவதும் கிரிவலம் வருகிறார்கள், பகல் முழுவதும் கிரிவலம் வருகிறார்கள். தூங்கா நகரமாகிவிட்டது திருவண்ணாமலை. ஞானத்து அபோதனரை வாவென்று அழைக்கும் திருவண்ணாமலை. எங்கிருந்தாலும் உலகத்தில் எங்கிருந்தாலும் சித்தர்களையும் ஞானிகளையும் வரவழைத்து விடுவார் அண்ணாமலையார். அடிக்கு 1000 லிங்கம் இருப்பதாக ஒரு ஐதீகம் கூறுகிறது திருவண்ணாமலையில். ஆம், லிங்கமாகவே காட்சி தரும் திருவண்ணாமலை. மலையானது அக்னி ஸ்வரூபமாக, லிங்க ரூபமாக ஈசனே மலையாக இருக்கிறார் இங்கே. ஆதலால் மலையை சுற்றி வருகிறார்கள் சித்தர்கள். இங்கே பல 100 பல ஆயிரம் சித்தர்கள் மலையை சுற்றி வருகிறார்கள் இரவிலே. அப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலையில் பக்தர்கள் இரவு முழுவதும் பகல் முழுவதும் 24 மணி நேரமும் மலை சுற்றுவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் சில காலம் இப்பொழுது கூட்டம் அதிகமாக, பக்தர்கள் இறைவனை நோக்கி அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஈசனை, என் ஐயன் அண்ணாமலையாரை, அருணாச்சலேஸ்வரரை வணங்கவும் திரு அண்ணாமலையை சுற்றவும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வருகிறார்கள் என்றால் அண்ணாமலையார் அவர்களை ஆட்கொண்டு அருள்பாலிக்கிறார் என்பதே பொருள். ஞானிகளையும் சித்தர்களையும் வரவழைத்து ஆசீர்வாதம் செய்யும் அண்ணாமலையார் அன்பின் ஸ்வரூபமாக இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். வரும் பக்தர்களுக்கு கேட்டது எல்லாம் வழங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் எத்தனை சித்தர்கள், எத்தனை ஞானிகள் இங்கே தோன்றி இறைவனை அடைந்திருக்கின்றார்கள். ஈசான்ய ஞான தேசிகர், சேஷாத்ரி சுவாமிகள், ரமணர், யோகி ராம் சுரத்குமார், கொட்டாங்கச்சி சுவாமியார், முக்பொடி சித்தர், மௌன சாமியார், இசக்கி சாமியார், குகை நமச்சிவாயர், இப்படி ஏராளமான சித்தர்கள் எண்ணிலடங்காத சித்தர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுது மலை சுற்றி வரும் பக்தர்கள் சித்தர்களும் அவர்களுடன் இணைந்து மறைமுகமாக அருவமாக சுற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதைதான் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் அண்ணாமலையை வணங்கி அவருடைய ஆசீர்வாதம் பெற்று நோய் நொடியில்லாமல் வாழ திரு அண்ணாமலை கிரிவலம் வாருங்கள், வந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெற்று கொண்டிருங்கள் என்று இந்த காணொளியின் மூலம் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். அப்பனாகவும் தாயாகவும் தமக்கையாகவும் நண்பனாகவும் உறவினராகவும் எல்லாமுமாகி நின்ற இறைவன் ஈசன் நம்மை எல்லாம் ஆட்கொண்டு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் என்பதில் ஐயமில்லை. அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் இவர்களும் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகளை தூக்கி கொண்டு, குழந்தைகளை சுமந்து கொண்டு, பெரியவர்கள் நடக்க முடியாமல் நடந்து கொண்டு, வாலிப வயது நிறைந்த இளைஞர்கள் சிறு வயதிலேயே இறைவனை நோக்கி வருகிறார்கள். சிவாய நம. அண்ணாமலைக்கு அரோகரா, அரோகரா.